போகிற விஷயம் வந்து பிவோட் டேபிள். பிவோட் டேபிள் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ண வேணுமெண்டா எங்களோட டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்து இருக்க வேணும். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இதை டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை இதை நாங்கள் டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். இதில் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு வந்து ஹெடர் இருக்கிறபடியாக நான் டிக் பண்ணி கிடக்கு மை டேபிள் ஹேஸ் எ ஹெடர். ரைட், இப்போ எங்களோட டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டுது. அடுத்தது வந்து நாங்கள் இந்த டேபிளை வந்து பிவோட் டேபிளாக மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போய் பிவோட் டேபிள்ன்றதை கிளிக் பண்ணினா அது வந்து கேட்குது நீங்கள் டேபிள் ரேஞ்சு செலக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது, இல்லைன்றால் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸானு கேட்குது. நான் சொல்கிறேன் டேபிள் 2, இந்த டேபிளுக்கு நேம் வந்து டேபிள் 2 ஆட்டோமேட்டிக்காக வருது. இதை நம்ம நியூ ஒர்க் ஷீட்டில் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு பிவோட் டேபிள் வந்துட்டு, பிவோட் டேபிள் என்னென்னா இது ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய டேபிள். எங்கள் டேபிளில் இருக்கிற டேட்டாவை வந்து நாங்கள் ஒரு கல்குலேஷன் ஒன்று செய்து பார்க்கணும். அந்த கல்குலேஷன் வந்து வேறு டேட்டாவின் தன்மையை வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் பாவிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த சேல்ஸ் பர்சன் எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிங்கன்னா இதில் வந்து டேட்டா இருக்குது. ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் விதமான ப்ராடக்டை வந்து விற்று கொண்டிருக்கணும். எவ்வளோ குவான்டிட்டி சேல்ஸ் பண்ணினவ, எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது. அப்போ நாங்கள் இந்த டேட்டாவில் வந்து ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனிൻ്റെയും டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம்னா நாங்கள் இதுக்கு ஒரு சம் இஃப் ஃபங்க்ஷன் எழுதி கண்டுபிடிக்கலாம். அதே வேலையை நாங்கள் இந்த பிவோட் டேபிளில் செய்யலாம். நான் சேல்ஸ் பர்சன் எனக்கு தேவை. அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ரோவில் சேல்ஸ் பர்சன் தான் வரணும். இப்போ ரோவில் கொண்டு வந்து ட்ராக் பண்ணி கொண்டு விடுவோம். இப்போ எங்களுக்கு எல்லா சேல்ஸ் பர்சனையும் வந்து எங்களுக்கு கண்டுபிடிச்சி வைக்கும். அதே மாதிரி எனக்கு இதில் சேல்ஸ் அமௌண்ட் தான் தேவை. அது வந்து எனக்கு கூட்டப்பட வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா 4 விதம் இருக்குது. ஒன்று ஃபில்டர் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம், குளத்தில் நாங்கள் இன்னத்தை கொண்டு வந்து போடணும், ரோவில் இன்னத்தை கொண்டு வந்து போடணும். இந்த டேட்டா, இந்த குளம், ரோ, இந்த ஃபில்டர் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இன்னத்தை செய்ய போகிறோம். எங்களோட ஃபங்க்ஷன் வந்து என்ன, நான் சொல்கிறேன் சேல்ஸ் அமௌண்ட்டை கொண்டு வந்து வேல்யூஸில் விடுறேன். எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மாற்றலாம். இதில் என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் பாய்க்க போகிறீங்க. இதில் இந்த இன்ஃபர்மேஷன் ஐக்கனை பார்த்தீங்கன்னா எனக்கு சம் தான் வேணும், கவுண்ட் வேணும், அவரேஜ் அப்படின்னு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் இதில் சம் எங்களுக்கு ஓகே இப்போ சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் பர்சன் எவ்வளவு சேல்ஸ் செய்திருக்கிறாருன்றது, டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு என்றதை இதை கண்டுபிடிச்சி சொல்லு. இதே நான் மாறியும் போட்டு பார்க்குறேன். நீங்கள் குளத்தில் போட்டிங்கன்னா மாறி இருக்குது. இப்படி குளம் வயசில் இருக்க டேட்டா இருக்கும், டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் வந்து வேலைக்கு இருக்குது. நாங்கள் ரீடபிள் வந்து இது கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்டா அவர் சேல்ஸ் பர்சன் எந்தெந்த ரீஜனில் வந்து டோட்டல் சேல்ஸ் செய்தவர்னு கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் சாலி எடுத்தோம்னா அவர் என்னென்ன ரீஜனில் வந்து என்னென்ன சேல்ஸ் செய்தவர்ன்றது எனக்கு தேவை ரெண்டு ஒரு கேள்வி இருக்குமெண்டா. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இந்த சேல்ஸ் பர்சன் எந்த ரீஜனில் ஃபில்டர் நாங்கள் அதை ஒன்றில் ரோவில் உணர்ந்து விடலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிக்கப்பட்ட பர்சனுக்கு என்னென்ன ரீஜனில் வந்து சேல்ஸ் ஆனதுன்றது இப்படி ஒரு வியூவில் வரும், ரோ வியூவில் வரும். இல்லை எனக்கு இந்த ரீஜன் வந்து எனக்கு குளத்துலன்னு வேணுமெண்டா இது மாறி வரும். இப்போ இந்த பர்சனுக்கு இந்த இது ரீஜனில் இவ்வளோ வந்த ஒவ்வொரு ரீஜன்லையும் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லேயும் டோட்டல் எவ்வளோ வருது, ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளவு டோட்டல்ன்றதே சொல்லிக்கொண்டு வரும். இதே நான் சொல்லலாம் இதை மாறி விட்டோம்னால் உங்களுக்கு அந்த டிரெக்ஷன் வந்து மாறும். அதே மாதிரி ப்ராடக்ட்டும் தேவையான நான் ப்ராடக்டையும் கொண்டு வந்து போடுறேன். சேல்ஸ் பர்சன் ரீஜனில் ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கும் ஒவ்வொரு ரீஜனில் என்ன மாதிரி நடந்திருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு வித்திரிக்கணும்ன்றது சொல்லுது. இல்லைன்னா ப்ராடக்ட்டை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோம். நான் ஃபில்டரிங்கில் ஒன்றே கொடுக்குறேன். இது எங்களுக்கு முதல் வந்த மாதிரியே இருக்குது. நான் ரீஜனை கொண்டு வந்து கீழே வர்றேன். இது கொஞ்சம் ரீடபிளாக இருக்கும். ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் இருக்கணும், அவை என்னென்ன ரீஜனில் விற்றவை, இது எல்லா ப்ராடக்ட்டும் எடுக்க. ஃபில்டரை பார்த்தோம்னா நான் சொல்கிறேன் எனக்கு சாக்லேட் மட்டும் விற்றவை யார் தேவையாண்டா நாங்கள் சாக்லேட்டை கொடுத்தோம்னா இதை வச்சு இந்த டேட்டாவை எடுக்கலாம். அப்போ இந்த பிவட் டேபிள் வந்து எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு நாங்கள் அதை எழுதி ஒரு கால்குலேஷன் வந்து செய்கிறத விட இப்படியான ஒரு மெக்கானிசத்தை பார்த்து எங்கள் டேட்டா வந்து சமரைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.